கார்த்திகை பட்டத்தில் இந்த நிலத்தில் விதை விதைக்க போகிறோம். அப்போ விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உழணும். உழுவதுக்கு முன்னாடி இந்த ஓரங்கள் இருக்கிற வரப்புகள் எல்லாத்தையும் நாம் சுத்தம் செய்யணும். ஸோ வரப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மாடுகள் கட்டி அது மேய்வதன் மூலமாக சுத்தமாகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த சைடு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், சின்ன சின்ன மரங்கள், கிளைகள், இலைகள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிழலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடிக்கு மேலே இதில் ஓரங்களில் இந்த ஏர் உழுது இடத்துலாம் நிழல் தர மாதிரி இருக்குது. அப்போ அதை நாம் சுத்தம் செய்ய போகிறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் விவசாயம் பண்ணும்போது அதை நாம் சுத்தம் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அந்த வேலையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மேனெல்லாம் நாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே சமயம் நம்ம வளர்க்கின்ற கால்நடைகளை வைத்து நாம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன புற்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மண்வெட்டியால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி கால்நடைகளை வைத்து மேய்ப்பதன் மூலமாக அதுங்க கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே க்ளீன் பண்ணிடும். அதுங்களுக்கும் ஒரு உணவாக அமையும். ஸோ இயற்கையோடு நாம் இணைந்து இப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்திரங்களுடைய தேவைகளும் மற்றும் நம்முடைய வேலைகளும் பார்த்திங்களாங்க எளிமையாகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளானாலும் இந்த சின்ன சின்ன கார செடி செல்லும். இது வளர்ந்துட்டே தான் இருக்குது. வெட்டி வெட்டி போட்டாலும் இப்போ வேரில் இருந்து பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நாம் சுத்தம் செஞ்சுருக்கோம். அந்த சுத்தம் செய்ததில் பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ தழைகள்லாம் வந்திருக்கு. இந்த தழைகள்லாம் நாம் ரீசைக்கிள் பண்ணி திரும்ப பார்த்திங்கன்னா நிலத்துக்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 70% பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். ஸோ அப்படி க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பனை ஓலையில் எறும்புங்க பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கே பக்கத்தில் லைட்டாக அங்கே ஷேக் பண்ணாலே இப்போ அதுங்க எல்லாம் உணர்வுகள் மூலமாக இதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணது தாக்க வருதுன்னு சொல்லிட்டு அறிஞ்சிக்கிறீங்க.